வெளிநாட்டு வேலை மோகம். சிறுகதை. சோமு இன்னும் ஒரு வாரத்தில் அமெரிக்கா கிளம்பப் போகிறான். அவனுக்கு என்னென்ன தேவையாய் இருக்கும் என்று கவிதா ஒவ்வொன்றாய் எடுத்து பெட்டியில் அடுக்கி வைத்து கொண்டிருக்கிறாள். கவிதா, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சு பெரிய மூட்டையா என்னை சுமக்க வச்சிடாதே. சோமு தன் மனைவியிடம் சிரித்து கொண்டே சொன்னான். உன்னை பிரிஞ்சு எப்படித்தான் இருக்க போறேனோ. சீக்கிரமே நான் அங்கே வர்றதுக்கான ஏற்பாட்டை செய்யுங்க. கவிதாவின் பதிலால் முகத்தில் புன்னகை வந்தது சோமுவிற்கு. தன் அறையில் சோமுவின் அப்பா ராமனும் அவனின் அம்மா தன்யாவும் அமைதியாய் உட்கார்ந்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தார்கள். மகன் சிரித்து சிரித்து கவிதாவிடம் பேசியது கூட சோமுவின் அம்மா தன்யாவுக்கு எப்பொழுதும் கோபப்படாதவள் அந்த நிலையில் கோபப்பட்டாள். காரணம், நான் அமெரிக்கா போக போகிறேன் என சற்று முன் இவர்களுக்கு தெரிவித்திருந்ததுதான். அதுவும் கவிதா, எங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கலாமா என கேட்டதும் தான். அதை கேட்டுக்கொண்டே வந்த தன்யா, எதுக்குடா உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்ற? சோமுவுக்கு இந்த கேள்வி சற்று சங்கடத்தை கொடுத்திருந்தாலும், அம்மா சாரி, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். எனக்கு அமெரிக்கா போகிறதுக்கான விசா ரெடி ஆயிருச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் கிளம்பிடுவேன். முன்ஹாலில் பேப்பரில் மூழ்கியிருந்த ராமனுக்கு ஷாக்காக இருந்தது. என்ன சொல்றான் இவன் என்ற கேள்வி பார்வையில் தொங்கி நின்றது. தன்யா, ஏன்டா திடீர்னு சொல்ற? நீ அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேனாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சோமு கொஞ்சம் எரிச்சலாய் பார்த்தான். அம்மா, இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பயம்? அமெரிக்கா போகிறேன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு சொல்லலை. ஆமாம், கவிதாவுக்கு சொல்லிட்டியா? நானும் அவளும் தான் பிளான் பண்ணியே இந்த அமெரிக்கா போகிறதுக்கான ஏற்பாட்டை ஆரம்பித்தோம். உடனே தன்யாவின் கண்களிலிருந்து கண்ணீராய் வந்தது. இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவகிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிற, எங்ககிட்ட சொல்லலையில்ல. மனதுக்குள் வேதனை நிறைந்திருந்தாலும் போகும் முன் எதுவும் சொல்ல வேண்டாம் என நினைத்தவள் தன் வாயை இறுக மூடிக்கொண்டாள். இவர்கள் பேசிக்கொள்வதை அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தார் ராமன். என்ன சொல்வது? மனைவியை சமாதானம் பண்ண வேண்டியதுதான். உடனே கவிதா ஒரு பெட்டியை காமித்து, இந்த பெட்டியில் எல்லாத்தையும் வச்சிடுறேன் என்றாள். மனைவியிடம் பேசிவிட்டு 20 நிமிடம் கழித்து வெளியே வந்தவன் அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அம்மாவிடம் மெல்ல வந்து, ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ, இது எங்கள் 2 பேர்த்தோட பல நாள் கனவு. நான் போயிட்டா என்ன பண்ணுவோம்னு தானே நீ கவலைப்படுற? உனக்கும் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஹோம் ஒன்றுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இதை விட அங்கே எல்லா சௌகரியமும் இருக்குது. எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ கவிதா எங்கள் கூட இருக்க மாட்டாளா? அம்மா, நான் கிளம்புனதையும் அவளும் லீவு போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவா. ஒரு வருஷத்தில் அவளுக்கும் அங்கே வேலை ஏற்பாடு பண்ணிவிட்டு நான் அவளை கூப்பிட்டு போயிடுவேன். அம்மா அப்பா கூட இருக்கிறதுக்கு நீ தான் முடியாதுன்ட்ட. இப்போ உன் பொண்டாட்டியும் எங்களை விட்டு தள்ளி வைக்கிறியா? தன்யாவின் இந்த கேள்வியால் சோமு கூனி குறுகி போனான். இப்போ என்ன நடந்துருச்சுன்னு அழுகுறீங்க? இத்தனை வருஷம் நம்ம வளர்த்துன பையன், நம்ம 2 பேரும் இங்கே முழுசாக தானே இருக்கோம். ஒரு வார்த்தை நான் அமெரிக்கா போகலான்னு இருக்கேன் அப்படின்னு முதல்லையே சொன்னால் என்ன குறைஞ்சி போயிடுவானா? ஒரே மகன்னு எவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறோம். அட்லீஸ்ட் மருமகளாவது நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லி இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. நான் இவங்க கிட்ட என்ன கேட்டுட்டேன் என தடுமாறினாள் தன்யா. இத்தனையும் நினைத்து தன் மனைவியை சமாதானப்படுத்தி முயற்சி செய்கிறார் ராமன். அடுத்த வாரம் சோமுவை விமானம் ஏற்ற அவர்களின் சம்மந்தியும் இவர்களும் கிளம்பி சென்று வழி அனுப்பினார்கள். எல்லா சோதனையும் முடிந்து சோமு விமானம் ஏறி பறக்கும் வரை அங்கிருந்தவர்கள் வீட்டிற்கு ஒன்றாய் வந்தனர். மறுநாள் கவிதா தன் அம்மா அப்பாவுடன் போய் வருகிறேன் என சொன்னாள். ராமனும் தன்யாவும் எதுவும் பேசாமல் அமைதியாய் அவர்கள் மூவரையும் வழி அனுப்பி வைத்துவிட்டு வீட்டை சாத்தினாள். உடனே தன்யா அழுக ஆரம்பித்து விட்டாள். அதுவரை மகனும் மருமகளும் சிட்டுக்குருவியாய் அந்த வீட்டிற்குள் நம்மளை சுற்றி வந்தவர்கள் இப்பொழுது யாரும் இல்லாமல் வெறுமையாய் அனாதை போல் இருப்பது அவளுக்கு வேதனையை கொடுத்தது. உடனே கதவை தட்டும் சத்தம். அதுவரை அழுது கொண்டிருந்தவள் கண்ணை துடைத்து கொண்டு வெளியே வந்து கதவை திறந்தாள். அங்கே கவிதா நின்று கொண்டிருந்தாள். அத்தையின் முகத்தை பார்த்தாள். அழுது ஓய்ந்திருந்தது தெரிந்தது. கேள்விக்குறியுடன் தன்யாவும் மருமகளை பார்க்க, அவங்க 2 பேரையும் இப்பத்தான் பஸ் ஏற்றி அனுப்பிட்டு வரேன் என புன்னகையுடன் சொன்னாள். அப்ப நீ போகலையா என அழுது கொண்டே தன்யா கேட்க, அவள் உங்கள் முகத்தையும் மாமா முகத்தையும் பார்த்த பிறகு நான் எவ்வளவு சுயநலமாக இருந்தேன்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால நான் லீவை கேன்சல் பண்ணிவிட்டு உங்கள் கூடயே இருந்து வேலைக்கு போக போகிறேன். அவர் எப்போ என்னை அமெரிக்கா கூட்டிகிட்டு போக வருவாரோ அவருடன் உங்கள் கூடயே தான் இருப்பேன்.
அடியே ராசாத்தி என்று மருமகளின் முகத்தை நெட்டி முறித்து தன் தலையில் முட்டிக்கொண்டாள். மூவரும் 1 வருடத்துக்கு மேல் சந்தோஷமாக இருக்க விடுப்பில் வந்தான் மகன். அவனும் 1 மாத விடுப்புக்கு பின் தன்னுடன் வர கவிதாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தாள். அப்பொழுது அம்மாவுக்கும் அவனது அப்பாவுக்கும் முகத்தில் ஈயாடவில்லை, சோகமாக காணப்பட்டார்கள். அப்பொழுதுதான் கவிதா சொன்னாள், ஏங்க நாம இங்கேயே இருக்கலாமில்ல என கேட்டாள். அதற்கு சோமுவோ, அதெல்லாம் முடியாது, அங்கதான் எனக்கு நிறையா சேலரி வருது, இங்கே எனக்கு சேலரி கம்மி தான், அதனால் நான் உன்னை கூட்டிட்டு போகத்தான் போகிறேன் என்றாள். ஆனால் கவிதா பிடிவாதமாக, நான் உங்களுடன் வரமாட்டேன், உங்களையும் போக விட மாட்டேன், நாம் அம்மா அப்பாவை இங்கே விட்டுட்டு அவங்க அனாதை மாதிரி இங்கே இருக்க, நாம அங்கே போய் அனாதை மாதிரி தான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கிற காசு நம்மளுக்கு எதுக்கு, நம்மளுக்கு வேண்டாங்க என சொல்லி அழுது கொண்டே இருந்தாள். சமாதானம் செய்து சோமு இங்கே இருந்தான். நன்றி.